ஹலோ அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐஸ்லாண்ட் சீரீஸ். நாங்கள் ஐஸ்லாண்ட் போயிருந்தப்போ 7 நாளுமே கோ கேம்பர்ஸோட இந்த கேம்பர் வேனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது, ப்ராஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஜெர்மனியில் மியூனிக்ன்ற சிட்டியில இருந்து ஐஸ்லாண்டில் இருக்க ரேக்கியாவிக் அப்படின்ற இடத்துக்கு தான் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட் டைம் வந்து 4 ஹவர்ஸ். இந்த டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு 2 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். கடைசியில் பார்த்தா 4 ஹவர்ஸ் ஃப்ளைட்டுன்றதுனால மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். தூங்கவே இல்லை, ஏன்னா 2 மணி நேரத்தில் இறங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கோ கேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து கேம்பர் வேன் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட்டு மிட் நைட் 2:30க்கு லேண்ட் ஆச்சு. இவங்களே கரெக்டாக அந்த டைம் பார்த்து அவங்க பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. இந்த வேனில் அவங்களோட ஆஃபீஸில் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இந்த பிக்கப் சர்வீஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா மிட் நைட்டில் நம்ம வந்து கேபெல்லாம் தேடிட்டு இருக்கணும். இந்த கேம்பர் வேனில் அவங்களே பிக்கப் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிட் நைட்டாக இருந்தால் கூட நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இவங்களுக்கு கால் பண்ணோம். காலெல்லாம் பிக் பண்ணி நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு ப்ராப்பராக அப்டேட் பண்ணாங்க. இவங்க ஆஃபீஸ்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்க் இருந்தது. அதில் ஷேரிங் இஸ் கேரிங்னு போட்டு நம்மள மாதிரியே கேம்பர் வேன் எடுத்தவங்கலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிச்சம் இருந்தது அப்படின்னா இங்கே ஷேர் பண்ணுவாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் ஏதாவது மிச்சம் வந்தாலும் இங்க வந்து வச்சிடலாம், அடுத்து வரவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லைட்டு, கேஸ், சேரு, அந்த மாதிரி கேம்பர் வேன்ல நமக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ அதெல்லாமே வாங்கிக்கலாம். வைஃபை கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட ஆஃபீஸ்லயே ஃப்ரீ காஃபி, மில்க்லாம் வச்சிருந்தாங்க. நடுராத்திரி வந்ததால எங்களுக்கு நல்லா பசிச்சது, அதனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய கேம்பர் வேன் வேணாம் அப்படின்றது தான். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்லாண்டை டிரைவ் பண்ணுறதுனால பெரிய கேம்பர் வேனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக சின்ன கேம்பர் வேனாக கேட்டிருந்தோம். நாங்கள் 3 பேர் அப்படின்றதுனால இந்த சின்ன கேம்பர் வேனே எங்களுக்கு போதுமாக இருந்தது. அதனால அவங்க சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பீச் 2025 மாடல் கேம்பர் வேன். இது ரொம்ப பிராண்ட் நியூ கேம்பர் வேன் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக கேம்பர் வேனில் அவங்களோட பார்க்கிங் லாட்லேயே தூங்கிட்டோம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த குரோனன் சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஐஸ்லாண்டில் குரோனன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸாக ஃபுட் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இது எங்களுக்கு பக்கமாகவும் இருந்தது. அந்த ஐஸ்லாண்டை பற்றி ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கரன்சிக்கு 10 மடங்கு அதிகமாக இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஆனால் இந்த கண்ட்ரி இப்படி தான், எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஃபுட்டிலேருந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகணும். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா பிரெட்டு கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே நான்வெஜ் தான். வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்துச்சு. வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டு நீங்களே தான் குக் பண்ணிக்கணும். ஏன்னா வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. எங்கள் கேம்பர் வேன்லேயே பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா பீக் சம்மர் மந்த்ஸ் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான். அதனால டூரிஸ்ட் நிறைய வருவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு கேம்பர் வேன்லாம் பிஸியாக இருக்கும். ரொம்ப முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். 6 months 1 year முன்னாடியே எல்லாரும் பிளான் பண்ணிடுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த ட்ரிப்பை ஒரு 10 days முன்னாடி தான் பிளான் பண்ணோம். ஏன்னா ஜெர்மனி விட்டு கிளம்ப போகிறோம் தெரிஞ்ச உடனே அந்த ஐஸ்லாண்ட் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றது எங்களோட கோலாக இருந்தது. ஏன்னா ஐஸ்லாண்ட் தான் எங்களோட ஒன் ஆஃப் த ட்ரீம் டெஸ்டினேஷன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு 10 days முன்னாடி தான் நாங்கள் ஜெர்மனி விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம். மிட் நைட் 2 மணிக்கு வந்ததால ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஸோ கோ கேம்பர்ஸோட அந்த பார்க்கிங் லாட்லேயே வந்து நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த கெரிட் கிரேட்டர் பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா டியால்ஸ்வேடி கேம்ப் சைட்டில் தான் நாங்கள் தங்க போகிறோம். ஐஸ்லாண்டில் கேம்ப் சைட் எல்லாம் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நாங்கள் நைட்டு தான் போய் அங்கே பக்கத்தில் என்ன கேம்ப் சைட் இருக்குன்னு பார்த்துட்டு போனோம். இருந்தால் கூட எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்னு எதுவும் அவசியம் இல்லை. ஸோ ஐஸ்லாண்ட் வந்து கேம்பிங் கண்ட்ரி அப்படின்றதுனால உங்களுக்கு கேம்ப் சைட்லாம் நிறைய இருக்கும். ஆன் ஸ்பாட் வந்து நீங்கள் போனாலே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு 8 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்கே வந்து ஆள் இருப்பாங்க, நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்கிட்டு காலையில் கூட பே பண்ணிக்கலாம். இந்த கேம்பர் வேனில் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஃப்ரீயாக தூங்கிக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா
விண்ட் அடிக்கிறப்போ அந்த மேல இருக்க டென்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. கீழே 2 பேரு ஃப்ரீயா படுத்துக்கலாம். என்னோட பாப்பா இருந்ததுனால நாங்க 3 பேருமே கம்ஃபர்டபுளா கீழேயே படுத்துக்கிட்டோம். நைட்டு போறப்போ 11:00 ஆயிடுச்சு. இந்த பெட்டை செட் பண்ணி இந்த கேம்பர் வேன்லயே படுத்து தூங்கிட்டோம். கேம்ப் சைட்ல பார்க் பண்ணிட்டு பெட்ஷீட்ஸ் வந்து திக்கான ஒரு 4 பெட்ஷீட் குடுத்துருந்தாங்க. இதுக்கு மேல வேணும்னா நம்ம பேக்கேஜ்ல வாங்கிக்கலாம். ஆனா நாங்க வந்து எந்த கம்பளியும் வாங்கல. அதுக்கு பதிலா வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக் வாங்கியிருந்தோம். ஏன்னா இத வந்து மடிச்சு வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. குட்டியா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதனால ஸ்லீப்பிங் பேக் தான் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வாங்கியிருந்தோம். பாப்பாக்கு மட்டும் நாங்க வந்து பெட்ஷீட்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இவங்களும் குடுத்திருந்தாங்க. நல்ல குளிர்ச்சினால எல்லா பெட்ஷீட்ஸும் யூஸ் பண்ணோம். என்னதான் அது சம்மர் அப்படின்னாலும் நைட்டு குளிர் தான் செய்யுது. ஹீட்டர் போட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. கேம்பிங் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனோட இருக்கிற கேம்ப் சைட் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க புக் பண்ணும்போதே அதில கிச்சன் இருக்கா, அதோட ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்க்கணும். ஒரு சிலதுல கிச்சன் இருக்கும், நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல 8 மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்து நீங்க புக் பண்ணணும். நாங்க ஒவ்வொரு நைட்டுமே அந்த இடத்துலருந்து பக்கத்துல என்னென்ன கேம்ப் சைட் இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் படிச்சு பார்த்து, கிச்சனோட இருக்கிறதா புக் பண்ணோம். கேம்பர் வேன்லயும் சமைச்சுக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் நின்னு, கொஞ்சம் ஃப்ரீயா நடந்து போறதுக்கு வந்து கிச்சன் இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கிச்சன் இருக்கிற மாதிரி ஒரு சில டைம் நாங்க புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே காலையில நாங்க யாருமே குளிக்கவே இல்ல. ஏன்னா நாங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீக்ரெட் லகூனுக்கு தான். சீக்ரெட் லகூன்னா ஒன்றும் இல்லைங்க, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஹாட் வாட்டர் நமக்கு வரும். ஐஸ்லாண்டோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான். நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. நாங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீக்ரெட் லகூன். ஏன்னா இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா மத்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸை விட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா இது சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. பட் வர்த்தான பிளேஸுங்க அது. ஐஸ்லாண்ட்ல எங்கெங்க போனோம் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோல மோஸ்ட்லி கவர் பண்ணல. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் லைட்டா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டே நைட்டு பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் சைட்ல தான் நாங்க தங்க போறோம். இதோட பேரெல்லாம் வாயிலே நுழையலங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுல பேரை நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு புக் பண்ணும் அப்படின்னா. இந்த கேம்ப் சைட்டோட பேரு பாத்தீங்கன்னா டியால் ஸ்மித் ஸ்டோலின் கேம்ப் சைட். இன்னைக்கு நைட்டு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட்ல ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்னா என்னன்னா, இங்க விண்ட் வார்னிங் வரும். அதாவது நம்ம ஊர்ல எப்படி புயல் அடிக்குது அதே மாதிரி இங்க அப்போ விண்ட் வார்னிங் கொடுப்பாங்களாமா. அதுல எல்லோவா இருந்தா ரொம்ப மைல்டா விண்ட் அடிக்கும், ஆரஞ்சுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்கும், ரெட்னா பயங்கர ஸ்ட்ராங்கா அடிக்கும், வெளியிலே போக முடியாது. அது ஒரு சிவியர் வார்னிங். நாங்க போயிருந்தப்போ ஆரஞ்சு அலர்ட் 2வது நாளே கொடுத்துட்டாங்க. ஸோ கார்ல இருந்து வெளியிலயே எங்களால போக முடியல. பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்களா மரம்லாம் எப்படி ஆடிட்டு இருக்குன்னு பாருங்க. உசு உசுன்னு சவுண்டோட காத்தடிச்சிட்டு இருந்தது. ஸோ கேம்ப் சைட்லேயே பார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது. வெளியில போலாமா சேஃபான்னு தெரியல. அதனால பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு 11 மணி வரைக்கும் காலையில. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஷூ அந்தாங்க காய வச்சிட்டு இருக்கேன் பாத்ரூம்ல. ஏன்னா இங்க வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அதிகம். நடந்து போனா ஷூ எல்லாம் நனைஞ்சிடுது. இது தெரியாம நான் ஒரே ஒரு ஷூ தான் கொண்டு வந்திருந்தேன். ஷூக்குள்ள ஃபுல்லா தண்ணி இறங்கி பயங்கரமா குளிர ஆரம்பிச்சது. ஏற்கனவே குளிர், இதுல வேற ஷூ வேற தண்ணி இறங்குனதுல ரொம்ப எரிச்சலா இருந்தது. அதனால போற இடத்துல எல்லாம் வந்து ஷூவை காய வச்சுட்டே இருந்தேன் இந்த பாத்ரூம்குள்ள போய். சில கேம்ப் ஷெட்ல பாத்தீங்கன்னா ஷூ ட்ரையர்னே வச்சிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் புரியல. ஏன்டா ஷூ ட்ரையர்லாம் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சேன். அப்புறமா தாங்க புரிஞ்சது இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஷூக்குள்ள தண்ணி இறங்கின கதை நிறைய பேருக்கு நடந்திருக்கும் போல. அதனால ஷூ ட்ரையர்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு பைப் மாதிரி இருக்கும். அதை ஷூக்குள்ள விட்டோம் அப்படின்னா ஷூவை வந்து ட்ரை பண்ணிடும். செகண்ட் டே ஒரு 11 மணி வரைக்கும் காத்து குறையுமான்னு பார்த்தோம். ஆனா அலர்ட் குறையிற மாதிரி தெரியல. ஆனா எங்களோட ட்ரிப் வந்து 7 டேஸ் தான். ஸோ சும்மாவே இருக்க முடியாதுல்ல, சரி காத்துலேயே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க செலியலாண்ட் ஃபால்ஸ் பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தாலே தெரியுதா, நடக்கிறவங்க எல்லாம் ஜாக்கெட்ஸ் போட்டுட்டு நடக்க முடியாம நடந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா காத்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா அடிக்குது. கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. ஐஸ்லாண்ட் வந்து வெறித்தனமான ஊரு தான் சொல்லணும். இந்த ஃபால்ஸ் பக்கத்துல எல்லாம் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க பார்க் பண்ணணும். ஏன்னா குட்டி குட்டி கல்லா வந்து எங்க மேல விழுந்துட்டு இருந்தது. அதாவது கார் மேல விழுந்துட்டு இருந்தது சட சட சடன்னு. எங்க இருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. அதனால காரை மூவ் பண்ணி பின்னாடி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம். என்னால நடக்கவே முடியல பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா காத்தடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருந்தது. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா காத்தடிக்குது, சீக்கிரமா போய் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டோமான்ற மாதிரி பயமா இருந்தது.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா ஐஸ்லாண்டுக்கு. ஃபர்ஸ்ட் டே சூப்பர் மார்க்கெட்ல இந்த சாண்ட்விட்சை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தோம். அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து ஈஸியா எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. இந்த விண்ட் வார்னிங்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி போக முடியாது. ஏன்னா சடனா தான் இந்த விண்ட் வார்னிங் வந்துச்சு. நாங்க கிளம்புற வரைக்கும் வெதர் நல்லா தான் இருந்துச்சு. நாங்க இறங்கி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விண்ட் வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த விண்ட் வார்னிங் வந்து 2 நாள் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 நாள் வந்து எங்களுக்கு ட்ரிப் வந்து வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஆனாலும் நாங்க நிறைய இடம் பார்த்தோம். ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்க்க முடியல பாப்பாவை வச்சுட்டு. ஏன்னா இந்த விண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிருது. நம்மளால ஃப்ரீயா நடக்க கூட முடியல. ஆளையே தள்ளுது இந்த விண்டு. இன்னைக்கு நாங்க வந்திருக்க கேம்ப் சைட் பார்த்தீங்கன்னா, விக் அப்படின்ற கேம்ப் சைட் தான். இந்த கேம்ப் சைட் பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசா இருந்தது. இதுல கிச்சன் கூட இருந்தது. இந்த கேம்ப் சைட் வர்றப்போ மணி பார்த்தீங்கன்னா, நைட் 10 மணி. ஆனா எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஐஸ்லாண்ட்ல சம்மர்ல இருட்டவே இருட்டாது. இன்னைக்கு எங்களோட கேம்பர் வேன்லயே சமைக்க போறோம். கேம்பர் வேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுப்பு குடுத்துருப்பாங்க. அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா, கேஸ்ல தான் எரியுது. உள்ள கேஸ் சிலிண்டர் வச்சிருக்காங்க கேம்பர் வேன்க்குள்ளேயே. அத ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த அடுப்ப ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் விண்ட் வார்னிங் இருந்ததுனால எங்களால இந்த அடுப்பை யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அடிக்கிற காத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சேஃபானு தெரியல. ஃபயரை வெளியில வச்சு யூஸ் பண்றது. அதனால நாங்க இந்த அடுப்பை யூஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் 2 டே. நம்ம கேம்பர் வேன் புக் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்ஸ் வாங்கி வச்சுட்டோம். இதுல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும். குக்கிங்க்கு தேவையான பேசிக் யூட்டன்சில்ஸ்லாம் இந்த கேம்பர் வேன்லேயே கொடுத்துருவாங்க. நீங்க அதெல்லாம் தனியா எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரொம்ப எக்ஸ்டென்சிவான குக்கிங்லாம் பண்ண முடியாது. ஈஸியா பாயில் பண்ணிக்கிற மாதிரி குக்கிங் தான் நம்மளால பண்ண முடியும். நமக்கு டைமும் லிமிட்டடா இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸை வந்து ரொம்ப அப்படி எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ரெடி டு ஈட் ஈஸியா குக் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸா தான் யூஸ் பண்ண முடியும். நாங்க இப்போ வந்து மேகி பண்ணிட்டு இருக்கோம். இதை அப்படியே நம்ம பாயில் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம் ஐஸ்லாண்ட்ல. அதனால ரொம்ப டயர்டா இருக்கும். எக்ஸ்டென்சிவா குக்கும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஊர் சூப்பர் மார்க்கெட்ல நிறைய வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் டிராவலர்ஸ்க்கு என்ன மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு. ரெடி டு ஈட் பாஸ்தா, ரெடி டு ஈட் நூடுல்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எல்லா கேம்ப் சைட்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டே பண்றதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஆனா ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு 20 யூரோல இருந்து 30 யூரோ வரைக்கும், அதாவது வந்து 2000 ருபீஸ்ல இருந்து ஒரு 3000 4000 ருபீஸ் வரைக்கும் ஆகும். அந்த கேம்ப் சைட்ல கொடுக்குற ஃபெசிலிட்டிஸை பொறுத்து இருக்கு அவங்க சார்ஜ் பண்றது. அதுவும் இல்லாம உங்க காருக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா அதுக்கு தனியா பே பண்ணணும். 10 யூரோ, அதாவது 1000 ருபீஸ் வரைக்கும். இந்த கேம்ப் சைட்ல பாத்தீங்கன்னா குக்கிங் ஏரியா அண்ட் டைனிங் ஏரியா வச்சிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய கேம்ப் சைட்னால ரொம்ப பிஸியா இருந்துச்சு. குக்கிங் அண்ட் டைனிங் 6 இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருந்தாங்க. ஆனா கூட பிஸியாவே இருந்துச்சு. யுட்டன்சில்ஸ் எல்லாம் எல்லாரும் கழுவி நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க யூஸ் பண்றத. இப்போ நைட்டு 10 மணி ஆகுது. கேம்பர் வேன்க்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுறோம். வெளியில கொஞ்சம் குளிருதுன்னு சொல்லிட்டு. இந்த கேம்பர் வேன்ல முன்னாடி டிரைவர் சீட்டையும் பின்னாடி இருக்க சீட்டையும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம டேபிள உள்ளேயே போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த செட்டப்புக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நாங்க வந்து எது எது எங்க இருக்குன்னு தேடுறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் சிரமப்பட்டோம். அதுக்கப்புறமா 3rd டே எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் எப்படி திருப்புறது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சிடுச்சு. அதனால இந்த செட்டப்புக்கு எங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். நம்ம கேம்பர் வேனை எலக்ட்ரிசிட்டி போல் பக்கத்துல நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த வயரோட லென்த் வந்து பத்தும். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். இந்த வயரோட லென்த் வந்து பத்தவே இல்லை. அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து இந்த போல் பக்கத்துல நிறுத்தணும். கேம்பர் வேன்லயே பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கு. அதாவது நைட்டு நம்ம தூங்கும் போது குளிராம இருக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை தான் நாங்க இப்போ எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம கார்லயே பேட்டரி இருக்கும், செகண்டரி பேட்டரி கூட இருக்கும். அந்த பேட்டரியே பாத்தீங்கன்னா ஓவர் நைட் நமக்கு ஹீட்டருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ட்ரைன் அவுட் ஆகாது. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு.
இருந்தது. ரொம்ப குளிருமே, ஹீட்டர் போயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோம் பாப்பா வச்சிருக்கதால. ஆனா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாம தான் இருந்தோம். பேட்டரியே வந்து ஓவர் நைட் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேம்ப் சைட்லயும் கார்பேஜ் டிஸ்போஸ் பண்றதுக்கு தனித்தனியா வச்சிருப்பாங்க. பாட்டில் கேன்ஸ் போடுறதுக்கு, ஆர்கானிக் வேஸ்ட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் கூட வச்சிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். சில கேம்ப் சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பே பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். சில கேம்ப் சைட்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கும். லாஸ்ட்டா தங்குன கேம்ப் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம காயின் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம 5 மினிட்ஸ் மட்டும் தான் தண்ணி வரும். அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துரணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு மூஸ் அதாவது ஐஸ்லேண்ட்ல ரொம்ப அரிதா காணப்படுற ஒரு லேண்ட்ஸ்கேப். இந்த லேண்ட்ஸ்கேப் உருவாகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் போல. அதனால இந்த லேண்ட்ஸ்கேப்ப வந்து இவங்க பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அத அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட் பெட் மாதிரி இருக்கு. 3 நேரமும் நம்மளால சமைக்க முடியாது அப்படின்றதுனால, இந்த பிரெட்ட தான் நாங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம். அப்பப்போ சூப்பர் மார்க்கெட் கிடைக்கிற இடத்துலலாம் இந்த பிரெட்ட வாங்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம சிவினாஃபெல் கேம்பிங் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டி குட்டி வீடுங்க காட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேம்ப் சைட்ல அவங்க குடுக்குற வீடுங்க. அதுக்கு நம்ம ஒரு மினிமம் சார்ஜ் பே பண்ணிட்டு தங்கிக்கலாம். எங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இடம் கிடைக்கல. அதனால இவங்களோட இன்னொரு கேம்ப் சைட்ல வந்து எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் குடுத்தாங்க. ஏன்னா நம்மளோட வேன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்தே தான் இருக்க முடியும். ஃப்ரீயா நடக்க முடியாது. பாப்பா வந்து கொஞ்சம் வீட்லலாம் தங்கணும்னு ஆசைப்பட்டதால, நாங்க அந்த கேம்ப் சைட்லயே வந்து இந்த வீட்டுக்கு என்குயரி பண்ணோம். அந்த கேம்ப் சைட்டோட வீடு இது. இது வந்து மினிமம் சார்ஜ் வாங்கிட்டு அவங்க குடுப்பாங்க. ஏன்னா கிச்சனு, பாத்ரூம் எல்லாம் ஷேர்டா இருக்கும். இந்த கேம்ப் சைட்டோட இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் சார்ஜ் தான் வாங்குவாங்க. அதாவது $100 ₹10,000 தான் இருக்கும். மத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர ரேட்டா இருக்கும். 30,000க்கு மேல வரும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த வயர எங்க சொருகணும், என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாம முழிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணோனே இந்த டேஷ்போர்ட்ல காட்டுது பாருங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நைட் ஃபுல்லா ஹீட்டருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கார்ல இந்த டென்ட்ட நம்ம ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நாப 2யும் புஷ் பண்ணிட்டு அத மேல தள்ளனோம் அப்படின்னா இந்த டென்ட் ஓப்பன் ஆகும். மேல வந்து 2 பேர் படுத்துக்கலாம். மேல டென்ட்ல 2 பேர் படுத்துக்கலாம். ஆனா ஹீட்டர் கொஞ்சம் கம்மியா வரும். இந்த டென்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்போ எங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. ஆனா போக போக எக்ஸ்போர்ட் ஆயிட்டோம். ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். அத வந்து மடக்கிக்கலாம். ஆனா விண்ட் அடிக்கிறப்போ இந்த டென்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. கேம்பர் வேன் குடுக்கும்போதே சொல்லி தான் குடுத்தாங்க. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இந்த கேம்பர் வேன்ல இருக்க டென்ட்ட யூஸ் பண்ணவே இல்ல. 3rd அண்ட் 4th டே தான் இத யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சோம். மேல வந்து என்னோட ஹஸ்பண்ட் படுத்துக்கிட்டாரு. கீழ நானும் என்னோட பாப்பாவும் படுத்துக்கிட்டோம். நல்ல ஃப்ரீயாவே படுத்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா வார்மா இருந்துச்சு இந்த கேம்பர் வேனு. அட இந்த சின்ன கேம்பர் வேன்ல என்னலாம் வச்சிருக்காங்க பாருங்க. சேரு, டேபிள் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. இத நம்ம இப்படி புல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட் ஒரு 8 மணி இருக்கும். என்னதான் வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் குளிர தான் செய்யுது. ஸோ ஐஸ்லேண்ட் போறப்போ திக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நம்ம கொண்டு போனோம். ஷார்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா யூஸே பண்ண முடியாது. சம்மர்ல கூட. பின்னாடி இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சேர் குடுத்துருக்காங்க. என்னோட பாப்பாக்காக ஃபோல்டபிள் சேர் கூட இன்னொன்னும் குடுத்தாங்க. இது சின்ன கேம்பர் வேன் அப்படின்றதுனால உள்ள நடக்க முடியாது. அதனால இந்த மாதிரி சேர் எல்லாம் வெளியில போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். இந்த கேம்பர் வேன்ல குடுத்திருந்த மினி ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. ஏன்னா ஐஸ்லேண்ட்ல சாப்பிடுற கடையெல்லாம் ஈஸியா இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுவும் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்ம கேட்குற ஃபுட்டு கூட கிடைக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். அதனால இதுல வந்து ஃபுட்டு அங்கங்க கிடைக்கிற இடத்துலலாம் நாங்க வாங்கி உள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஈஸியா சமைச்சுக்கிற மாதிரி ஃபுட்டு, ரெடிமேட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். இந்த கேம்பர் வேன்ல பெட் செட் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த பெட் பாத்தீங்கன்னா ஈஸியா பக்கிள் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சேரை படுக்க வச்சுட்டு செட் பண்ணிடலாம். இந்த சேருக்கு கீழே இருக்க லீவரை புஷ் பண்ணோம் அப்படின்னா சேரு முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகும். நடுவில் இருக்க அந்த த்ரெட்டை புஷ் பண்ணோம் அப்படின்னா அது படுத்த மாதிரி ஆயிடும் இந்த சீட்டு. இந்த சீட்டை ஃப்ளாட்டான பொசிஷனுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிடணும். அதை கீழேயே வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சேரு ஃப்ளாட்டான பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்க பெட்டை வந்து இப்படி புல் பண்ணால் போதும். ஈஸியாக ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம பெட்ஷீட்ஸ் மட்டும் விரிச்சிட்டு படுத்துக்கலாம்.
இந்த பெட் பார்த்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்டபுளாவே இருந்தது. ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்ல. நல்லாவே தூக்கம் வந்தது. ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருந்தது. இந்த பெட்டோடயே பார்த்தீங்கன்னா, டீஃபால்ட்டா பெட் ஸ்ப்ரெட் வந்துருது. 4 குட்டி பில்லோஸ் குடுத்துடுறாங்க. போத்திக்கிறதுக்கு போர்வ கூட கொஞ்சம் திக்காவே இருந்தது. அதுவும் 4 குடுத்துருந்தாங்க. பெட்ட செட் பண்ணோனே இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. மேல பெட் ஸ்ப்ரெட் மட்டும் வச்சுட்டு நம்ம தூங்கிக்கலாம். ஐஸ்லேண்ட்ல நம்ம இப்ப சம்மர் மந்த்ல இருக்கிறதுனால நைட்டு 11 மணி 12 மணிக்கு கூட இந்த மாதிரி தான் வெளிச்சமா இருக்கும். நம்ம எப்படி தூங்குறது? அதனால சைட்ல இருக்க இந்த விண்டோஸ்லலாம் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? இந்த கார்லயே அதுக்கும் ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க விண்டோவ இந்த மாதிரி விண்டோ ஷீல்டு வச்சு ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த விண்டோ ஷீல்டு பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் டைப்ல தான் இருக்கும். என்னோட பாப்பா கூட ஈஸியா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்னோட 2 சைடு இருக்கும் விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. அதுல வாட்டர் பாட்டில், ட்ரெஸ்ஸு, கிளிப்பு என்ன வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெறைய ஸ்பேஸே இருந்தது. பார்க்கறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும், நெறைய அதுல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சோம் நைட்டு படுக்கும்போது. முன்னாடி இருக்க 2 சைட் விண்டோஸும் கிளிப் ஆன் டைப் தான். ஈஸியா இப்படி புல் பண்ணி மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நைட்டு தூங்குறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருட்டாவும் இருக்கும். வேணும்னா லைட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்க டென்ட்ல வந்து எங்களோட பேகு, பில்லோ தேவையில்லாத ஸ்டஃப்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். ஏன்னா மேல ஒருத்தர் மட்டும் தான் படுத்தோம். கீழ வந்து 2 பேரும் படுத்திருந்தோம். இந்த ஸ்லீப்பிங் பேக் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த போர்வையெல்லாம் எடுத்து வைக்கிற தொல்ல கிடையாது. ஏன்னா இத ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? நாங்க 2 ஸ்லீப்பிங் பேக் வாங்கியிருந்தோம். அது இல்லாம அவங்க குடுத்த போர்வையுமே 4 இருந்துச்சு. பெருசா நாங்க அத யூஸ் பண்ணல. ஏன்னா ஸ்லீப்பிங் பேக்கே போதுமா இருந்தது. ஈஸியா இந்த மாதிரி கிளிப் ஆன் பண்ணி திரும்பவும் பெட்ட வந்து மடிச்சு வச்சுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத மடிச்சு ஓப்பன் பண்றதால நம்ம நெறைய லக்கேஜ் கொண்டு போனோம் அப்படின்னா, அந்த லக்கேஜ மூவ் பண்றப்போ நமக்கு எரிச்சலா இருக்கும். அதனால கம்மியான லக்கேஜ் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திரும்பவும் சீட்டெல்லாம் பழையபடி நம்ம செட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து உட்காந்துட்டு போக போறோம். கார்ல படுத்துட்டே டிராவல் பண்ண முடியாது ஐஸ்லேண்ட்ல. இந்த டென்ட்ட திரும்பவும் பழைய ஸ்டேட்டுக்கு வச்சுட்டு தான் கார மூவ் பண்ணணும். டென்ட் இருக்கும்போது நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா விண்ட் அடிச்சது அப்படின்னா கார் டேமேஜ் ஆயிடும். லாஸ்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க குடுத்த டீ பாட்ல நாம காஃபி போட்டு குடிக்க போறோம். இந்த மாதிரி டீ பாட்டு, லைட்டு, எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ்லாம் வந்து முன்னாடி நம்ம கார் புக் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவா ரெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ரெண்ட் நம்ம பே பண்ணணும். இல்ல சில அக்சஸரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்பு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு வந்து குடுத்தாலே $5 அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்ட்டு. எங்க ட்ரிப்பு முடிய போது எங்ககிட்ட சாக்லேட் மில்க் பாக்கெட்ஸ் நெறைய இருந்தது. அதனால இந்த சாக்லேட் மில்க் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் வெயில் பளீர்னு அடிச்சாலும் நாங்க ஜாக்கெட்ஸோட தான் வெளியில இருக்கோம் பாருங்க. நாங்க போனது ஜூன் மாசத்தோட பிகினிங்ல எக்ஸாக்ட்லி ஜூன் 1 வீக் போயிருந்தோம். அதனால குளிருச்சான்னு தெரியல. ஜூன், ஜூலை மாசம்லாம் போனா குளிராதுன்னு நெனச்சுட்டு போனோம். ஆனா நல்ல வேளை ஜாக்கெட்ஸ் கொண்டு போனோம். நல்லாவே குளிருச்சு நைட்டெல்லாம். இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஓன்னு போட்டிருக்க கேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்கான் கேஸ் ஸ்டேஷன். இதுல நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. கோ கேம்பஸ்ல வந்து இந்த ஸ்டேஷன்ல நம்ம கேஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. நமக்கு ஒரு கீ செயின் மாதிரி குடுத்துருக்காங்க. அத கொண்டு வந்து இங்க டேப் பண்ணோம் அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது. அதனால பெட்ரோல் வந்து நமக்கு கம்மியான காசுல வந்து நம்ம போட்டுக்கலாம். இத வந்து கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ற கேம்பர் வேன் கம்பெனி கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கேம்பர் வேன் பார்த்தீங்கன்னா 4x4ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி கிராவல் ரோட்ஸு, ரோட்ஸ்லலாம் போகும். ரொம்ப மேடு பள்ளமா இருக்க ரோட்ஸ்ல, கொஞ்சம் சகதியா இருக்க இடத்துல எல்லாம் உங்க கார் இறங்குச்சு அப்படின்னா, மேல எடுக்கிறதுக்கு €1000 அதாவது ₹1,00,000 மேல கேட்பாங்க. அதனால 4x4 வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பள்ளம் மேட்ல ஓட்டுறது, கிராவல் ரோட்ஸ்ல ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்க என்னதான் சம்மர்ல போனாலும், இந்த கேம்பர் வேன் பார்த்தீங்கன்னா 4x4 தான் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் வொர்த்தா இருந்துச்சுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.